மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of the Lord. எட்டாவது கூட்டத்தினுடைய முதல் பகுதியில் மன்னிப்பை பார்க்கலாம். The first portion of this 8th meeting, let us look into forgiveness. மன்னித்தல் என்பது கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம். Forgiveness is the foundation of Christianity. பழைய ஏற்பாட்டிலும் மன்னிப்பை பற்றி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Even in the Old Testament we read many things about forgiveness. புதிய ஏற்பாட்டிலும் மன்னிப்பை பற்றி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. The New Testament also tells us certain things about forgiveness. இந்த சுத்திகரிப்பு கூட்டங்களுடைய நோக்கமே தேவனிடத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெறுவது. The sole purpose of this sanctification meetings is that we should obtain the forgiveness of God. மன்னிக்கப்படாமல் கழுவப்படுதல் என்பது நடக்காது. Without being pardoned, the part of being washed is not happened in us. மன்னிக்கப்படாமல் விடுதலை என்பது கிடைக்காது. Without being forgiveness, we will not obtain a deliverance. மன்னிக்கப்படாமல் சுகம் என்பது கிடைக்காது. Without being forgiven, we will not receive healing. இவைகள் அனைத்தும் மன்னிப்புக்குள்ளே மறைந்திருக்கிற சத்தியங்கள். All these are truths that are hidden under forgiveness. மன்னிப்பில் பல தன்மைகள் உண்டு. There are various attributes of forgiveness. மன்னிப்பு கேட்கிறது ஒரு பகுதி. To ask forgiveness is one part. மன்னிப்பது இன்னொரு பகுதி. To forgive is the other part. தவறுவது மனித இயல்பு. It is natural in man to commit errors. ஒரு மனுஷன் தவறு செய்வது மனித தன்மை. For a man to commit a mistake is natural. ஆனால் மன்னிப்பது தெய்வீகம். But it is divine to forgive. நமக்கு இன்றைக்கு தெய்வீகம் தேவை. Today we need what is divinity. மன்னிப்பு கேட்பது ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கலாம். For some they may feel it hard to ask pardon. மன்னிப்பு கேட்பது என்பது ரெண்டு பேர்ட்ட கேட்க வேண்டியிருக்கிறது. To ask pardon it is to be done with two people. ஒன்று தேவன். One it is with God. மற்றொன்று சம்பந்தப்பட்டவரிடத்தில். The other the related person. இன்னொரு பகுதியில் பார்க்கும்போது on the other side நாம் மன்னிக்க கூடியவர்களாக மாற வேண்டும். we should be those who forgive. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சத்தியங்கள் தான். All these are truths you are already aware of. முதலாவது நாம் எதை செய்தாலும் அது மற்றவர்களுக்குரியதல்ல, அது தேவனுக்கு விரோதமானது என்பதை மனதில் கொண்டு வர வேண்டும். First of all, let us bring into our mind whatever we do, it is not against the others but it is against God. நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்னு சொன்னா அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு விரோதமானது அல்ல, அதுக்கு முன்னால் அது தேவனுக்கு விரோதமானதுங்கறத முதலாவது ஒரு பெந்தேகோஸ்தே விசுவாசி அறிந்திருக்க வேண்டும். Suppose you commit a mistake or you commit an error, it is not against the related person but it is against God. This is what a Pentecostal believer should first know. தாவீது பத்சேபாளோடு தவறு செய்தான். David committed a error with Bathsheba. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We all know about it. பட் அவன் அறிக்கையிடும் பொழுது But when he confesses 51ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 51st Psalm verse 4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். Against thee only, O God, have I sinned. இந்த இடத்துல அவன் பத்சேபாளுக்கு விரோதமாய் பாவம் செய்த ஒரு காரியத்தை தான் அறிக்கை எடுக்கிறான். Here he confesses the matter where he sinned with Bathsheba. அந்த 51ஆம் சங்கீதத்துல முதல் பகுதியில நீங்க வசனங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட பகுதியை நீங்க படிச்சா உங்களுக்கு புரியும். If you will read the title of the 51st Psalm, you can understand. ஆனா இங்க அவன் சொல்றான், ஆண்டவரே நான் பத்சேபாளுக்கு விரோதமா பாவம் செஞ்சேன் அப்படினு சொல்லல. But here he does not say, "Oh God, I have sinned against Bathsheba." இல்லவிட்டா உரியாவுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன் அப்படினு சொல்லல. He does not say, "I have sinned against Uriah." அறிக்கை எப்படி வருது? How does he confesses? தேவரீர் ஒருவருக்கே விரோதமா நான் பாவம் செய்தேன். O Lord, against thee only have I sinned. இத புதிய ஏற்பாட்டில பாக்கும்போது When we come to the New Testament about this, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல Luke's Gospel chapter 15, அங்கே இளைய குமாரனுடைய அறிக்கையை we பார்க்கலாம். read the confession of the prodigal son, 18ஆம் வசனம். verse 18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இந்த இடத்துல அவன் சொல்றான், தகப்பனேன்னு சொல்லிட்டு பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன்னு சொல்றான். Here he says father and he says I have sinned against heaven. இரண்டாவது உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். Secondly he says I have sinned against you. அப்ப எந்த ஒரு தவறு செய்தாலும்
அது முதலாவது தேவனுக்கு விரோதமானது, இரண்டாவது தான் சம்பந்தப்பட்டவர்களோடு இணைத்து வேதம் சொல்லுகிறது. So any sin that we commit, the Bible first relates it with God. It is before God that we sin. Secondly, it is with the related person. மறுபடியும் 21ஆம் வசனத்தை பார்க்கும்போது, Coming back to verse 21, குமாரன் தகப்பனை நோக்கி, லூக்கா 15:21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும். முதலாவது தன்னுடைய மனதில முடிவெடுத்தான், இப்பொழுது அதை செயலில் கொண்டு வருகிறார். first of all he made up his mind. Secondly, he brings it into action. அப்ப நம்ம இப்ப அறிக்கையிட போறோம். Now we are going to confess. என்ன செய்யணும்? What should we do? நாம செஞ்ச தப்பெல்லாம் யாருக்கு விரோதமானது? All the sins we have committed, against whom have we done it? முதலாவது யாருக்கு விரோதமானது? First of all, against whom have we done தேவனுக்கு விரோதமானது. it? is against God. இரண்டாவது இளையகுமாரனுடைய அறிக்கையின்படி பரலோகத்துக்கு விரோதமானது. Secondly, according to the confession of the prodigal son, it is against heaven. தாவீதின் அறிக்கையின்படி தேவனுக்கு விரோதமானது. According to David's confession, it is against God. இளையகுமாரனுடைய அறிக்கையின்படி அது பரலோகத்துக்கு விரோதமானது. According to the confession of the lost son, it is against heaven. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? எது செஞ்சாலும் தவறு செய்தா அது தேவனுக்கு விரோதமானது, பரலோகத்துக்கு விரோதமானது. So from this we understand whatever sin that we commit, it is first against God and against heaven. அப்ப மன்னிப்பு யார்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும்? So whom should we first ask pardon from? மேல உள்ளவர்ட்ட ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். First of all, we have to close our file with one who's above. அங்க க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு After we have closed it there, இரண்டாவது சம்பந்தப்பட்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கணும். secondly we have to ask pardon from the related person. ஒருவேளை நீங்க தப்பே செய்யாம இருப்பீங்க. Perhaps you have not committed the fault. அப்ப என்ன செய்யறது? So what should you do? நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா? Should I ask pardon? நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம். Do not ask pardon. மன்னிச்சிரு. You forgive. அப்ப அவங்க வந்து என் கால்ல விழுவாங்களா? So will they come and fall at my feet? அவங்க விழுகுறாங்களோ இல்லையோ, Whether they fall or not, நீ அவங்கள என்ன செஞ்சிரணும்? மன்னிச்சிரணும். you should pardon them. எத்தனை தடவை மன்னிக்கணும்? How many times should you forgive? சொல்லுங்க. அவங்க ஒரு தடவையும் மன்னிப்பே கேட்கல. They have not asked forgiveness from you even பைபிள் once. சொல்லுகிறது எத்தனை தடவை மன்னிக்கணும்னு சொல்லுது? How many times does the Bible ask you to forgive? 490 அப்படிதானே? ஏழா எவ்வளவு? 490 தானே? கரெக்ட் தானா? அப்போ எப்பெல்லாம் அது மண்டையில ஃபிளாஷ் ஆகுதோ அப்பெல்லாம் உடனே மன்னிச்சிட்டேன். இது பாஸ்டர் டான் சொன்ன சத்தியம். This was the truth Pastor Don had revealed. He said every time it flashes in your mind, you have to keep on saying, I have pardoned, I have forgiven. பர்టిక్యులர் பார்ட்டி ஒண்ணே விட ஸ்ட்ராங்கா இருப்பான். The particular party might be stronger than you. மன்னிப்பு கேட்க மாட்டான். He will never ask pardon. நான் என்ன பண்ணேன்? What fault have I committed? அவன் ஒரு ஸ்கேல் வச்சிருப்பான், இல்ல அவன் ஒரு வெயிட் வச்சிருப்பான். They would have a particular balance on their side. அந்த பேலன்ஸ் தூக்கி வச்சிட்டே நின்னுட்டே இருப்பான். He will hold the balance and he will count it there. நமக்கு அது வந்து அடிக்கடி நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது. But this will keep on flashing and disturbing அப்ப us. டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது Each time it disturbs us. இதை குறித்து இயேசுவினிடத்துல பேதுரு பேசுகிறார். St. Peter speaks to Jesus about this concern. மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல Matthew's Gospel chapter 18 21ஆம் வசனம். verse 21. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். பேதுருவுக்கு சகோதரன் யாரு? Who was the brethren of Peter? எல்லாம் நல்லா கவனிக்கணும், வந்ததே லேட்டு, கவனிங்க. Pay attention. பேதுருவுக்கு சகோதரன் யாரு? Who were Peter's brethren? அந்திரேயா. Andrew. அவன் ஊழியக்காரன் தான். He was also a servant of God. இப்ப இவன் போய் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு விரோதமாய் தவறு செய்தால் நான் எத்தனை தடவை மன்னிப்புன்னு கேட்கல. He did not ask how many times should I forgive if my neighbor sins கூட against. வேலை பார்க்கிற கொலீக்ஸ் தப்பு பண்ணிட்டா நான் என்ன செய்யணும் அப்படினு கேட்கல. He did not ask if my colleague will do a mistake against me, what should I do? How many times? கரெக்ட்டா கொண்டு வரார். என் ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்துட்டே இருக்கான், அவன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கான். He says, oh Lord, my brethren is continually sinning against me. பட் ஒரு ட்ரிப் கூட என்ன செய்யல, மன்னிப்பு கேட்க வரல. He has not even come once to ask நான் pardon. இப்போ என்ன செய்யறது? Now what should I do? எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? How many times should I forgive? 7 தடவை மட்டுமோ? Only 7 times. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? What did Jesus reply? 70 தடவை. He said 70 times 7. சாப்பிடும்போது திடீர்னு சிந்தையில வந்துரும். When you eat, you might have it in your mind. தூங்கும்போது வந்துரும். Maybe when you're sleeping, you will have it flashing. புறப்பட்டுட்டு இருக்கும்போது வந்துரும். When you're preparing yourself to go சாப்பிடுற நேரத்துல வந்தா சாப்பாடு இறங்காது. At the time when you eat, you will not feel like eating. தூங்க போன நேரத்துல வந்தா தூக்கம் வராது. When you're about to sleep, you will not feel like sleeping. இப்போ
அந்த நேரத்துல எல்லாம் நீங்க அதை என்ன செய்யணும்? All those times what should you do? என்ன செய்யணும்? What should you do? மன்னிக்கணும். You should forgive. எப்படி மன்னிப்பீங்க? How will you forgive? இயேசு சொல்றாரு அறியாமல் செஞ்சிட்டாங்க மன்னிச்சிடுங்கங்கறாரு. Jesus says they know not what they have done, so pardon them. அது யூத ஜனங்கள் தெரியாம செஞ்சுட்டாங்க. The Jews they were unaware of all these. நம்ம வீட்ல உள்ளவன் தெரியாமல செய்றான். But those with us, are they ignorant? நீ 2 பைபிள் வச்சிருந்தா அவன் 7 பைபிள் வச்சிருக்கான். You have 2 Bibles, they have 7 Bibles. அப்ப தெரியாமல செய்றான். So are they ignorant of what they are doing? இதே பிரசங்கம் தான் கேக்குறான். They hear the same message. ஆனா இயேசு சொல்றாரு அறியாமல் செய்தார்கள். Jesus says in their ignorance they have done it. உண்மைதான். It is true. இந்த மன்னிப்பின் புனித தன்மை தெரியாம தெய்வீகத்தின் ஆழம் தெரியாம நடந்து கொள்றதுதான் பாவம். They do not know sin is to walk against divinity, which is they not knowing the depth of divinity. நீங்கள் மன்னிக்க வேண்டும். You have to pardon them. ஒருவேளை ஒருத்தன் வந்து மன்னிப்பு கேட்டானா Perhaps somebody comes to ask pardon from you. நீங்க அதுக்கு பிரசங்கம் பண்ண கூடாது. Do not try to preach to them. உன்னை பத்தி தெரியாதா? Don't I know about you? திருப்பி திருப்பி இதே தான் சொல்லிட்டே இருப்ப. You will keep on repeating this. போ 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 மன்னிச்சாச்சு போ. You will say, okay, you can go, I pardoned. அப்படிதானே சொல்லுவீங்க? Isn't that your reply? லூக்கா 17ஆம் அதிகாரம் Luke's Gospel chapter 17 3-4 verses 3 and 4. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். இது 490 தாண்டி போய்டும் போல தெரியுது. This seems like it will exceed the 490 per times. day 7 times. 7 times a day. ஒரு நாளைக்கு 7 தரம். 7 times a day. அப்படி பார்த்தா சாகர வரைக்கும் டெய்லி வந்துட்டு காலையில காபி குடிக்கும்போது காபில கொஞ்சம் சர்க்கரையை கூட்டி போட்டேன்ல சாரி மன்னிச்சிருங்க. அதை வைக்கும்போது கொஞ்சம் கொட்டிடுச்சு இல்ல மேல கொட்டிடுச்சோ சோதரம் கவனிக்கல. இப்படி சொல்லிட்டே இருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? If he keeps on following you saying the sugar is exceeded in your coffee and I've spilt it while I kept it down and so you pardon me. Pastor T அவர்கள் பேசும் பொழுது When Pastor T speaks about this, அது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். It is a different angle. முதலாவது மன்னித்தல் என்ற சத்தியத்தை பேசும்போது அவர் சொல்றாரு நீ ஃபர்ஸ்ட் தேவனை மன்னிக்கணும்ங்கறாரு. When he speaks about the truth of forgiveness, he says first you ought to forgive God. யார? Whom should you forgive? யார மன்னிக்கணுமா? Whom should you forgive? கடவுளை மன்னிக்கணும்ங்கறாரு. You ought to forgive God. Yeah. Why? உங்க கோபத்தை கடைசி யார்ட்ட தான் காட்டுறீங்க? On whom do you show your anger on? யார் சரியில்லைன்னு சொல்றீங்க? Whom do you say is not right? ஆதாம்ட்ட கேக்குறாரு. He asks Adam. என்ன மகனே இப்படி பண்ணிட்டியே? உடனே அவன் என்ன சொன்னா? நீங்க பார்த்து கல்யாணம் கட்டி வச்சீங்க இல்லையா ஒரு எலும்பு, அந்த எலும்பு தான் இப்ப என்ன செய்யுது? என்னை எலும்ப விடாம ஆக்கிடுச்சு. When he asked Adam, why have you done like this? He said the bone that you got me married to. இப்போ கோபம் யார் மேல வருது அவனுக்கு? On whom is he angry on? உங்களுக்கு சுகம் கிடைக்கல, ஜெபிச்சு ஜெபிச்சு பாக்குறீங்க, டென்ஷன் ஆகி யார் மேலதான்? ஆண்டவர் என்னை குணமாக்கல, ஆண்டவர் எனக்கு வேலை கொடுக்கல, ஆண்டவர் எனக்கு குழந்தை கொடுக்கல, ஆண்டவர் எனக்கு நல்லது செய்யல. இப்படி அநேகருக்கு யார் மேல கோபம் இருக்கு? இருக்கா? ஆண்டவர் மேல அநேகருக்கு கசப்பு இருக்கு. You try praying, finally when you don't receive a healing, you don't receive a good job, you don't have a child, you immediately have your anger and bitterness against God. என்னெல்லாமோ தப்பு பண்றான், அவன்லாம் நல்லா இருக்கான். People who are committing so many errors are faring well. நான் உண்மையா இருக்கேன், இவர் கண்டுக்கிறதே இல்ல. I am faithful but God does not bother about me. பிரச்சனை அதிகமா இருக்கு. My problems are increasing day by day. எல்லாரும் பரியாசம் பண்றான். People are mocking me. இவர் ஏன் கண்ணை மூடிட்டு இருக்காரு? Why is the Lord closing his eyes? இப்படி எல்லாம் நம்ம பேசுறோமா இல்லையா? Aren't we speaking like this? உங்களுக்கு கோபம் இருக்கா ஆண்டவர் மேல? Do you have your anger against God? அதனால அவர் சொன்னாரு முதல்ல நீ ஆண்டவரை மன்னிச்சிரு. So he says first you forgive God. இரண்டாவது Secondly, உன்னையே மன்னிக்கணும்ங்கற. Forgive yourself. யார? Whom do you forgive? உன்னையவே நீ மன்னிக்கணும். You have to forgive yourself. Why? உன் மேலயே உனக்கு கோபம் இருக்கு. You are angry on yourself. படிப்பு வரல. You are unable to learn well. வாய்க்கல. Your life is not proper. நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல. I am unable to do anything. உனக்கே ஒரு inferiority complex இருக்கு. You are compassed with an inferiority complex. உனக்கு உன் மேலயே நொந்து கொள்ற ஒரு தன்மை இருக்கு. You have an aspect of you feeling very pitiful on yourself. வந்து டம்மு டம்முன்னு முட்டிக்கிடுற. You are angry on yourself. உன் மேலயே கோபம் வந்து தலையில அடிச்சிக்கிறீங்க. You hit upon your head when you are angry on yourself. அப்போ இந்த தான் மேல உள்ள கோபம் தான் ஒருத்தனை தற்கொலைக்கு தூண்டுகிறது. So the anger on oneself instigates a person towards committing suicide. நம்ம இருந்து என்னத்துக்கு?
What is the purpose of living? நாம ஒரு உதவாத ஆளு. I am fit for nothing. இப்ப தான் மேல அவனுக்கு பயங்கர காட்டம் வந்திருக்கு. So he is angry on himself now. அது அவனை கொண்டு போய் தற்கொலைக்கு தள்ளி விட்டுரு. That leads him towards committing suicide. இப்படி அவர் சொல்லிட்டே வர்றார். Likewise he keeps on speaking. உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்கா? Do you have any such feeling? இன்றைக்கு இந்த கூட்டத்துல நீங்க சரியான ஒரு மன்னிப்பை நீங்க பிராக்டீஸ் பண்ணணும். Today in this meeting you have to train yourself, practice on the right forgiveness. முதலாவது நீ செய்த ஒவ்வொரு தப்பும் பரலோகத்துக்கு விரோதமானது. First of all, every sin you have committed is against heaven. இரண்டாவது தேவனுக்கு விரோதமானது. Secondly, it is against God. மூன்றாவது நீ தேவனை மன்னிக்கணும். Thirdly, you have to forgive God. நாலாவது உன்னையே மன்னிக்கணும். Fourthly, forgive yourself. ஐந்தாவது நீ சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். Fifthly, you have to go and ask pardon from the related person. ஆறாவது Sixthly, நீ அவங்கள உனக்கு விரோதமா யாரெல்லாம் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அவங்கள மன்னிச்சிரணும். you have to pardon all those who worked against you. செய்ய முடியுமா இதெல்லாம்? Are you able to do all these? மன்னிச்சிட்டேன்னு சும்மா சொல்லக்கூடாது. Do not just make it in words. இத எல்லாத்தையும் கொண்டு போய் கிறிஸ்துவின் சன்னிதானத்துல வச்சிட்டு மன்னிக்கணும். Place all these in the presence of Christ and pardon them. கொரிந்தியர்ல சொல்லி இருக்கிறது. In the Corinthians he says, ஒரு பிரச்சனை அந்த சபையில உண்டானது. there was a problem in the church. ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டான். There was one man who committed a fault. 2 கொரிந்தியர் 2:10 பார்க்கும்போது 2 Corinthians chapter 2 verse 10. எவனுக்கு 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னித்திருக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். எங்க மன்னிக்கணும்? Where should you pardon? இன்னைக்கு நீங்க இந்த ஹால்ல கிறிஸ்துவின் சன்னிதானத்துல உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் பேசினானோ நினைச்சானோ அடிச்சானோ இழுத்தானோ கேவலப்படுத்தினானோ என்னெல்லாம் பண்ணானோ அவ்வளத்தையும் கிறிஸ்துவின் சன்னிதானத்துல நெஞ்சிரணும், மன்னிச்சிரணும். Today in this hall, in the presence of Christ, all those who spoken against you, has worked against you, has mocked you and has smote you, and whatever people have done against you, pardon them in the presence of Christ. ஒரு சிலர் நினைக்கிறாங்க நம்ம மன்னிப்பு கேட்டா போதும் மத்தவங்கள மன்னிக்காம போயிரலாம்னு யோசிக்கிறாங்க. Some have this thought that it is sufficient if we ask pardon, there is no need for us to forgive the பைபிள் others. சொல்லுகிறது நீ மன்னிக்கலனா உனக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. The Bible says if you do not forgive, you do not have forgiveness. எப்படி மன்னிக்கணும்? How should you forgive? சொல்லுங்க. எப்படி மன்னிக்கணும்? How should you forgive? மத்தேயு 6:15 என்ன சொல்லி இருக்கு? Matthew 6:15, what does it say? 14:15 verses 14 and 15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நீங்க மத்தவங்க பாவத்தை மன்னிச்சா பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அடுத்து மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கு. Very simple concept which speaks very clearly. நீங்க மத்தவங்களுக்கு மன்னிக்கலனா உங்களுக்கு மன்னிப்பு இல்ல. If you do not forgive others their trespasses, then yours are not forgiven. இதை தான் நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும்போது This is what we see in the gospel according to Saint Luke. ஒருத்தன் போய் ஒருத்தன்ட மன்னிப்பு கேக்குறான். There was a man who went to ask pardon from another. அவனுக்கு அவன் மன்னிக்கிறான். And he is pardoned. ஆனா இவன் அவன்ட்ட ஒருத்தன் வந்து மன்னிப்பு கேக்கும்போது இவன் மன்னிக்க மாட்டேன்டான். But when he is asked to forgive another person, he is unable to forgive. அது எவ்வளவு கொடுமையானது. What a cruel thing it is. அதுக்காக அந்த மன்னிப்பு கேன்சல் செய்யப்பட்டது. For which his forgiveness was cancelled. அப்படிதானே? வாசிங்க இந்த வசனம். அவன் மன்னிப்பு கேக்குறான். அவனை இவன் மன்னிக்க மாட்டேன்றான். அதனால கடைசில இவனுக்கு அந்த குற்றம் வாசிங்க மத்தேயு 19ஆம் அதிகாரமா 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி. நீங்க இதுல படிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு ஊமை. If you read it, it is a parable. ஒருத்தனுக்கு அதிகமாக மன்னிக்கப்படுகிறது. For one more is forgiven. இவன் வெளியே வர்றான். He comes out. இவன்ட்ட கடன் வாங்குனவன் ஒருத்தன் வர்றான். There is one of his own debtors. அற்பமான ஒரு கடன். It was a very light one. ஆனா அத கொடுக்கலன்னு சொல்லி அவன் கழுத்து பிடிச்சு நெரிச்சி நிக்கிறான். But because he did not return what he borrowed, he was being scourged. இப்பொழுது அந்த மன்னிப்பு கேன்சல் செய்யப்படுகிறது. Now his forgiveness is being cancelled. இப்போ இவன் உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டான். Now he was given into the hands of the tormentors. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? So what do we understand here? நீ மன்னிக்காவிட்டால் மன்னிப்பு இல்லை. If you do not forgive, you have no forgiveness.
அவங்க செஞ்சது எவ்வளவு பெரிய பச்சை துரோகமா கூட இருக்கணும். They may, whatever treachery they have done might be great against you. இப்போ சகோதரர் எல்லாம் சேர்ந்து யோசேப்பை குழியில போட்டாங்க. All the brothers got together and cast Joseph into the pit. செத்து போயிட்டான்னு ஒரு கதையவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. They also made up a fable saying he was dead. அவனை வித்துட்டாங்க. And they sold him. இப்போ அவன் வந்துட்டான். Now he came there. இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய கலக்கம் இருந்துகிட்டே இருக்கு. No, they had a great confusion within them. மன்னிச்சிட்டானா? Has he forgiven? மன்னிப்பானா? Will he forgive? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 16 17. Genesis chapter 50 verses 16 and 17. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். எப்படி? நேரடியா வரல, யார் மூலமா ஒரு ஆள் மூலமா சொல்லி விடுறாங்க. They did not directly come to him, they sent a messenger. உம்முடைய சகோதரர் செய்த துரோகத்தை நீங்கள் மன்னிக்க வேண்டும். You have to forgive the trespass of thy brethren. மன்னிப்பு கேட்கிறது ஒண்ணும் பாவமே கிடையாது. It is not a sin to ask pardon. நாம மன்னிப்பு கேட்கறதுல ஒண்ணும் குறைஞ்சு போகவே மாட்டோம். We never lose anything by asking pardon. மன்னிப்பு உள்ள வந்துருச்சுனா, once forgiveness enters into you, கிருபை உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். grace has entered into you. மன்னிப்பு கிடைச்சிருச்சுனா, once you receive அங்க forgiveness, சத்தியம் வேலை செஞ்சிருச்சுன்னு அர்த்தம். truth is operated. அப்படிதானே? Isn't that true? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். Sin is atoned by grace and truth. நீதிமொழிகள்ல வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். அப்போ பாவம் மன்னிக்கப்படுது நிவர்த்தி ஆகுதுன்னு சொன்னா, அங்க மன்னிப்பு வந்துருச்சுன்னு சொன்னா கிருபை உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். So if sin is forgiven and if there is forgiveness entered into you, then there is grace come into you. இல்லாவிட்டா சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்டேன்னு அர்த்தம். Oh, it means that you are obedient to the truth. பாவம் அங்க மன்னிக்கப்படல, பாவத்துக்கு நிவர்த்தி உண்டாகலன்னு சொன்னா கிருபையும் சத்தியமும் அங்க வேலை செய்ய முடியாம ஒதுங்கி நிக்குதுன்னு அர்த்தம். If your sin is not forgiven, if your sin is not purged, it means mercy and truth are kept apart. இன்னைக்கு எத்தனை பேர் மன்னிப்பு கேட்க போறீங்க? How many of you are going to ask pardon today? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Proverbs chapter 19 verse 11. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. குற்றத்தை மன்னிக்கிறது தான் உன்னுடைய மகிமை. It is glory for man to forgive a transgression. மன்னிக்க முடியுமா? Can you forgive? வரட்டும், நைட் வந்து என் வீட்டுல மன்னிப்பு கேட்கட்டும். Let him come to my house tonight and ask pardon. அப்ப நான் சாப்பாடு கொடுப்பேன். Then I will give him food. அப்படிதானே? Isn't that what you feel? என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா துணி வச்சு கொடுப்பேன். If he will ask pardon, I will give it to him. அப்படிலாம் நம்ம சொல்றோமா? Don't we say all அப்ப these? நம்ம இன்னும் குழந்தைகளாக இருக்கிறோம். We are still babies. இன்னும் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் தாண்டலன்னு அர்த்தம். Which means we have not passed the third or fourth. உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உன் நோய் குணமாகும். If your sin is forgiven, then your sickness will be healed. 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் உன் அக்கிரமத்தை மன்னித்து உன் நோய்களை என்ன செய்வேன்? குணமாக்குவேன். 103rd Psalm verse 3 we read that I will forgive your iniquities and heal your sicknesses. ஏசாயால சொல்லிருக்கு, உன் வழிகளை நான் பார்த்து உன்னை நான் குணமாக்குவேன். In Isaiah it is said, I will see your ways and I will heal you. நாபால் தப்பு பண்ணிட்டான். Nabal committed a fault. அவனுக்கு மன்னிப்பு கேட்கிற சிந்தை இல்ல. He did not have the mind to ask pardon. பட் யார் போய் மன்னிப்பு கேட்டா? But who asked for pardon? அபிகாயில் போய் மன்னிப்பு கேட்டா. Abigail went and asked pardon. 1 சாமுவேல் 25:28ல பார்க்கும்போது அபிகாயில் போய் அதுக்கு மன்னிப்பு கேட்டா. 1 Samuel 25 verse 28 we find Abigail who went forward hasted to ask அவ மன்னிப்பு forgiveness. கேட்டபடியால் அவள் தாவீதுக்கு மனவாட்டியாய் மாறினாள். Because she asked forgiveness, she became the bride of David. எப்ப நீ மன்னிப்பு கேட்கறியோ அப்பொழுது நீ மனவாட்டியாய் மாறுவாய். When you ask forgiveness, you become the bride. இல்லனா நீ மனவாட்டியா மாற முடியாது. Else you cannot become the bride. அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். You need to understand this. மன்னிப்பு கேட்கும் பொழுது தான் நீ கிறிஸ்துவின் மனவாட்டி. Each time you ask forgiveness, you are the bride of Christ. அடுத்து நாம் செஞ்ச பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. Our sins that we have committed are much more. அது தேவன் மன்னிச்சார்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? How do we know that God has forgiven our sins? பைபிள் சொல்லுகிறது, கொஞ்சம் மன்னித்தால் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். If the Bible says if you have forgiven, if little is forgiven, you will love him little. அதிகம் மன்னிக்கப்பட்டால் அதிகமாய் அன்பு கூறுவான். He that is forgiven more will love him more. லூக்கா எழுதின சுவிசேஷம்
Luke's Gospel, 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். chapter 7 verse 47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். எவனுக்கு அதிகமாக அன்பு மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாக அன்பு கூறுவான். To whom is more forgiven, he will love him more. அப்ப நீங்க கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுகிறதுலயே கண்டுபிடிச்சுக்கலாம் உங்க பாவம் கொஞ்சம் மன்னிக்கப்பட்டிருக்கா அதிகம் மன்னிக்கப்பட்டிருக்காங்க. So from the extent to which you love Christ, you can understand to what extent your sins are forgiven. அதனால நாம இந்த நாட்கள்ல ஒன்று நீங்க மன்னிங்க. These days, number one, we should forgive. இரண்டாவது என்ன செய்யுங்க? மன்னிப்பு கேளுங்க. Secondly, you ask for forgiveness. ஒரு ஒப்புரவாகுதலை தேவன் எதிர்பார்க்கிறார். God expects a reconciliation. நீங்க ஒப்புரவாகும்போது பகையாக நிற்கிற நடு சுவர் என்ன செய்றோம்? ஒட்டச்சு தூக்கிடலாம். So when you reconcile, you can break down the middle wall of partition. அதுதான் நமக்கு தேவனுக்கு முன்னால் நின்னுட்டு அவருடைய முகத்தை மறைச்சிக்கிட்டே இருக்கு. It is that wall which stands between us and God and hides his face from us. ஏசாயா 59:2 Isaiah 59 verse 2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இதுதான் பிரச்சனை. This is the problem. எனக்கு ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. I and another servant of God had a problem. ஒரு சின்ன ஒரு மன வருத்தம். It was just a small tiff. அதுல ஏன் தவறு ரொம்ப. My trespasses were more in that. நான் அங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். After which I was transferred from that place. அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. And the other person came to that place. அவர்ட்ட யாரோ என்னவோ கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. Somebody had spoken to him about me. நானும் அப்போ சின்ன வயசு. I was young at that time. எனக்கு இந்த ஆழங்கள் அவ்வளவு தெரியல. I did not have many depths in these. அதனால சென்னை போகும்போதெல்லாம் அந்த ஃபெய்த் ஹோம்க்கு கொஞ்சம் விசிட் பண்ணுவேன். So each time I go to Chennai, I will visit that faith home. சும்மா ஒரு ரவுண்ட் அடிப்பேன். I just go wander about. ஏன்னா நாங்க பில்டிங் எல்லாம் கட்டினேன். Because I had done the construction work there. அதனால எனக்கு ரொம்ப உரிமை இருக்குன்னு நான் எடுத்துக்கிட்டேன். I thought I can claim right. பட் ஒரு certain டைம் வரும்போது But at a certain time, அந்த பிரதர் வந்து என்னைய கிராஸ் பண்ணிட்டார். the brother he cross-questioned me. அது எனக்கு தாங்கவே முடியல. I could not endure his words. நம்ம கஷ்டப்பட்டு கட்டி வச்ச ஃபெய்த் ஹோம்ல வந்து நம்மளே குறை சொல்லிட்டானே. I found it so difficult to build this faith home, but he has found fault with me. நான் குடிசையில இருந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி இவனை கோபுரத்துல உட்கார வச்சா இவன் வந்து உட்கார்ந்துகிட்டு என்னைய வராதா போகாதான்னு இருக்கானே. I was in a thatched house when I built with much difficulty I built this house and made him sit in a big tower. Now he is denying me to come there. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. That was very grieving to me. நான் ரொம்ப டஃப் ஆயிட்டேன்னு சொல்லி அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. He knew that I was very hard on my side. நான் 2-3 பேர்ட்ட சொல்லி புலம்புனேன். இப்படி பண்ணிட்டான் என்ன இப்படி பண்ணிட்டான். இவன் அந்த சர்ச்சிலே இருக்க விடாம ஆக்கிடுவேன். இப்படிலாம் எனக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி உள்ள வந்துச்சு. I also shared it with 2 or 3 people and said this is what he has done to me, and I also lamented to others saying I should do something to take ஒப்புரவாகுதலுக்காக ஒரு ஓபன் கன்ஃபஸ் பண்றேன் நான். This is my open confession for a reconciliation to happen. அப்ப எனக்கு ரொம்ப டென்ஷன். So I was very tense. அப்ப 2-3 பேர்ட்ட என்னுடைய துக்கத்தை நான் ஷேர் பண்றேன். I shared my grief with 2 or 3 people. அவங்க எல்லாம் இல்ல நீ அவசரப்படாத அமைதியா இரு. அவன் ஏதோ புத்தி இல்லாம பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு என்னைய கொஞ்சம் வண்டியை டவுன் பண்ணி கூல் டவுன் பண்றாங்க. They all advised me and they tried to cool me down saying no, he is being hasty, he being silent. எனக்கு வந்து வருத்தம் ஜாஸ்தி. But my grievances were more. பட் அந்த சர்ச் சார்புல என்கிட்ட கொஞ்சம் காசு எல்லாம் இருந்துச்சு. I had certain money on relating with that church. அடுத்த ட்ரிப் பாக்கும்போது மொத்த காசையும் அவன் கையில கொடுத்தேன். When next time I met him, I gave him all the money that I had with me. நீ தர போட்டுக்கோ கட்டிக்கோ என்னத்தையா பண்ணிக்கோ வச்சுக்க ஆள விடு. You lay the floor or whatever you want to do, you can do with your this money. இதனால ரெண்டு பேருக்கும் டிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்கு. Because of which we held a distance between each other. அப்ப நான் டென்ஷன் ஆனது ஒரு சிலர் கேட்டிருப்பாங்களோ என்னவோ தெரியல. அது அவருக்கு போய் அவரு என்னைய வந்து எப்படியாவது பேசிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. So through someone who had known that I was tense, they made it known to him that he tried to pacify me of my anger. அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் சந்திக்கும் போதெல்லாம் அவரு சாரி அப்படிம்பாரு. Each time we meet, he would ask pardon. பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். ஆனா ரெண்டு பேருக்கும் அந்த கசப்பை நெஞ்சிக்கிட்டே இருக்கு, கூடிக்கிட்டே இருக்கு. I would say it is okay and I will just go on, but inside us the bitterness kept increasing. ஒரு டைம் வரும்போது At a particular time, அவர் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. he came to me and asked pardon.
மன்னிப்பு கேட்டுட்டு சொன்னாரு, After asking pardon, he said, நான் சொன்னதெல்லாம் தப்பு தான், all that I spoke is wrong. ஃபெய்த்தம் வாங்க. You come to the faith home. உங்க ஃபெய்த்தம் தானே, நீங்க வாங்கல. It is yours, you can come there. எனக்கு அப்போ வயசுலாம் ரொம்ப கம்மி. I was very young at the time. இப்போ என் இன்ஜின் ஒரு 40% ஒர்க் பண்ணல. அப்போ 100% ஒர்க் பண்ண டைம். ஃபுல் ஸ்பீட்ல இருந்த டைம். Now my engine is not working for 40%. இப்போ 40%ல தான் இருக்கிறேன். ஃபுல் ஸ்லோ டவுன் பண்ணி வச்சிருக்கேன் என் வண்டியை. I've come down to a greater extent. At the time I was 100% working. போஸ்டிங் ஏற நான் ஏர் பிரேக் இன்னும் கொஞ்சம் புது பிரேக் எல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டே வரேன். As I increase on my posting, I am applying new kinds of brakes in my life. அப்ப நான் சொன்னேன், மன்னிச்சிடுறேன். I said but இந்த ஃபெய்த்தம் வர்ற சப்ஜெக்ட் என்கிட்ட இனிமே நீ பேசவே பேசாத. I said I will forgive but never speak to me about coming back to this faithum again. நீ இருக்கிற வரைக்கும் செத்தா கூட அந்த ஃபெய்த்தம் பக்கம் வர மாட்டே. நீ போயிடு. Until you are there in that place, even if I die, I will not come to the faithum. மனுஷிகத்துல அப்படி பேசினேன். In my human nature, this is what I spoke. தப்பு. It was wrong. கடைசில என்ன ஆச்சு? Finally what happened? அவ திருப்பி என்னை எப்பல்லாம் வாரம் நாங்க எல்டர்ஸ் மீட்டிங்ல பார்த்தே ஆகணும். So each elders meeting we have to meet. அப்ப வாரம் பாக்கும்போது அவனுக்கு மனசாட்சியில நம்ம எப்படியோ இவரை காயப்படுத்திட்டோமே, இப்படி பண்ணிட்டோமேன்னு அவருக்கு ஒரு ஃபீலிங். எனக்கு அவனை பார்த்த உடனே கிரர்ன்னு டெம்பரேச்சர் ஏறி போகும். So every elder's prayer that he meets me, he is always feeling that he has wounded me and he tries to pacify me, but the moment I spot him I get tensed. திரும்ப ஒரு டைம் வந்தது. There was another time again. அவன் கூப்பிட்டு பார்த்து வெறுத்துட்டான். He tried calling me and enticing me to come there, but finally he lost hope. அவர் sick ஆயிட்டாரு. After some time he became sick. சிக்கான உடனே எல்லாரும் சொன்னாங்க, நீ போய் பாரு. So everyone advised me to go and visit him. நான் தான் அந்த ஃபெய்த்தம் போக மாட்டேன்னு சொல்லிருக்கேனே. I have made ஒரு ஆவி போராடுது. There was a spirit within me which was striving that I would not go there. பார்க்கலாம் அப்படினு. I said let me see. அப்ப அசிஸ்டன்ட் கூப்பிட்டு சொன்னாரு, சென்ட்ரல் அசிஸ்டன்ட், நீ இப்படிலாம் பண்ணாத, sick ஆயிட்டான், போய் பாரு. So the center assistant he called me and said, do not do like this, he is sick, you go and visit him. அவர் என்னோட சின்னவர், அதனால உன் வேலையை பாரு, நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டேன். He was younger than me, so I said you mind your business, I will take care. திரும்ப 2-3 பேர் சொன்னாங்க, போய் பாரு. Again 2 or 3 people said you go and visit him. சரி, இன்னும் கடைசில அவருக்கு போனை போட்டு நான் பேசினேன். Finally I made a call to him and spoke to him. நான் வர்றேன் உன்னை பார்க்க. I am coming to see you. உடனே அவர் அவ்வளவு வட்டி சொல்லிட்டாரு. Immediately he made it known to everyone. என்னை பார்க்க துர வர்றான்னு சொல்லிட்டான். He is coming. இன்னைக்கு வர்றாரு. உடனே அப்ப இருந்து ஒரே புலம்பல் மாதிரி ஆயி போச்சு. நான் பார்க்க வரேன். நான் எங்க போனேன்? The very moment he made it known to everyone that I was going to visit him, but I did not go. நான் போகவே இல்ல. I never went. அப்ப எல்லாத்தையும் சொன்னாங்க. சரி ரைட் விடுன்னு சொல்லிட்டேன். So everyone came to me and said that he said I was coming there. அப்ப நான் அரக்கோணத்துல இருக்கேன். I was at Arakonam at that time. இந்த ஏரியா தான். It is in that area. திரும்ப சொன்னாங்க, நீ போய் பாரு. Again they advised me to go and visit him. கண்டிஷன் மோசமா இருக்கு. The condition is growing worse. என் ஹார்ட் நேத்து சொன்ன மாதிரி கல்லு மாதிரியே தான் இருந்துச்சு. As I mentioned yesterday, my heart was like a stone. மறுபடியும் அவரை கொண்டு போயிட்டாங்க, அடையார் கொண்டு போயிட்டாங்க. Afterwards they took him to Adayar. அப்பவும் நான் போல. Even then I did not go. அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, So one day they called me and said, நீ காலத்துக்கும் மனசாவுப்படுவ, you will repent for years together. ரொம்ப கஷ்டப்படுவ, You will feel hard நீ ரொம்ப ரஃப்பா இருக்க, because you are very tough. இத மாத்திக்க. Change yourself. காலத்துக்கும் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு நீ மரியாதையை போய் பாரு. That you might not be grieving for years together, you better go and visit him. ஆனா எனக்கு அந்த தெய்வீகம் இல்ல. I did not have the divine nature in me at the அது time. பெரிய தப்பு. That was a great fault. திரும்ப நான் ஒரு நாள் புறப்பட்டேன். Again another day I prepared myself to go. எங்க எல்லாமோ மெட்ராஸ் போய் ஒரு சுத்திட்டு I went to Madras, I wandered here and there. நைட் 12:30 மணிக்கு அந்த ரூம் அடையாருக்குள்ள இறங்கினேன். 12:30 in the night I went to Adayar. அவர் இருந்த ரூமுக்கு போனேன். I went to his room. உட்கார்ந்திருந்தார். He was seated. நான் போன உடனே The very moment I went there, என் கையை பிடிச்சிட்டார். he held my hand. தரா வந்துட்டியா என்னைய பார்க்க வந்துட்டியான்னு சொல்லி ஒரு 100 ட்ரிப் சொல்லிருப்பாரு. At least 100 times he would have repeated saying, have you come to see me, have you come to see me. எனக்கு அழுகையா வந்துருச்சு. I started to weep. நான் சொன்னேன், கூல் டவுன், அவசரம், ஏன் இப்படி ஒரு மாதிரி பதட்டப்படுறீங்க, ஏன் நான் வந்துட்டேன்ல, சால்வ் ஆயிடுச்சு, எனக்கு உங்களுக்கு இனிமே ஒரு பிரச்சனை இல்ல. நானும் ஒரு 1/4 மணி நேரமா அவளை எப்படியாவது சமாதானப்படுத்துறதுக்காக அந்த ஆத்மா பரிதபிக்குது.
That soul was groaning for me. எனக்கு அத இன்னைக்கு அப்படியே மறக்கவே முடியாது. Even today it is an unforgettable incident. ஒரு 4 மணி நேரமா வந்துட்டியா தூரம் வந்துட்டாப்ல அந்த ஆத்மா என்ன ஆகுது, சமாதானம் ஆகுது. 15 minutes he kept repeating, have you come, and his soul was being satisfied and at peace. நானு அழுது I went. இல்ல நான் தான் தப்பன்ட்ட விட்டு பிரச்சனை முடிஞ்சது, கூல் டவுன் ஆயிடுச்சு. கூல் டவுன் ஏன் இப்படிலாம் டென்ஷன் ஆற, எதுக்கு அப்படியே கூல் டவுன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்டா 4 மணி நேரம் கழித்து அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். அப்படியே சிங்கிங் ஸ்டேஜுக்கு போயிட்டார், டப்புன்னு போயிட்டார். I tried to cool him down when after 15 minutes he started to அப்படியே கொலாப்ஸ். he collapsed. என்னோட ஒப்புரவானாரு, டக்குன்னு கண்ணை மூடினாரு, அப்படி கொலன்னு ஆயிட்டாரு. சாகல, பட் அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. The very moment he reconciled with me, he collapsed and he started to die. திருப்பி நான் கிடந்து நானு கூட இருந்த பசங்க எல்லாம் சேர்ந்து தூக்கி எடுத்து படுக்க வச்சு அது ஒரு 2 மணி நேரம் நான் செஞ்ச தப்புகள் எல்லாம் அங்க எனக்கு என்ன கொடுத்தாரு ஆண்டவரே, பணிவிடை செய்ய வச்சாரு. For all the mistakes I committed for 2 hours the Lord made me to serve him. தூக்கி எடுத்து அதுக்குள்ள ஒரு மனநிலை அப்படியே ஃபுல்லா அன்கான்சியஸ் போய் பெட்லயே எல்லாம் போய் நானும் கடந்து இழுத்து தூக்கி எடுத்து சரிப்படுத்தி, ஆனா அதுக்கு பிறகு தெளிவே வரல. நான் ஒரு 4 மணி நேரம் கூட இருந்துட்டு திருப்பி ரூமுக்கு போனேன். காலையில வந்து பார்த்தேன், அப்படியே இருந்தாரு. சரி நல்லாயிடுவாரோன்ட்டு நான் அரக்கோணம் வர்றதுக்குள்ள ஆள் இறந்து விட்டார். அப்பதான் யோசிச்சேன், என்னோட ஒப்புரவாகிறதுக்கு தான் அந்த ஆத்துமா என்ன செஞ்சுட்டே இருக்கு. அன்னைக்கு மட்டும் நான் போய் ஒப்புரவாகலைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, எனக்கு சீயோன் கிடைக்காது. If I had not reconciled on that day, there is no profit of me sitting here and giving you a message. I will not get Zion. எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாலும் எனக்கு என்ன கிடைக்காது. ஏன்னா பர்டிகுலர் பார்ட்டி மேல போயிட்ட பிறகு எனக்கு என்ன கிடைக்காது. நான் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன், கிடைக்காது. How many of years I minister, after the particular party is gone to heaven, but I will now, whom will I go to ask pardon? அடுத்த நாள் ஆராதனை சும்மா டியூ கலக்குறாரு, அடக்காராதனை. நீங்க ஆளெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. The very next day Pastor T.U. had conducted the funeral service. சரியான கூட்டம். நான் அப்படியே கல்லறையில நின்னு அழுதுகிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும் லாஸ்ட் கேஸ் ஃபைல் பண்ற ஆள் யாரு. அந்த ஆத்துமாவை கடைசியா கிராஸ் பண்ணி கிளியர் பண்ணி விட வேண்டிய ஒரு பாவியான துரோகியான மனுஷன் யாருதான்? நான் தான். I was in the cemetery weeping because it was only I who knew. It was I who closed his file. The ஆத்துமா வெயிட்டிங்லயே இருக்கு. The soul was waiting. அந்த நைட் 12:30 நான் போய் அந்த 1/4 மணி நேரம் கிளியர் பண்ண பிறகுதான் என்ன நேசிச்சுதான் கர்த்தர் அந்த ஆத்துமாவை ஸ்லோ பண்ணாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். That 12:30 in the night, after I went to him and cleared myself with him, I believe the Lord had slowed down his soul only for my sake because he loved me. மன்னிப்பு கேட்டல் மன்னித்தல்ங்கிறது கிறிஸ்து சிலுவையில செய்த ஊழியம். Reconciling or asking pardon to forgive is the ministry Christ did on the cross. சிலுவையில இயேசு என்ன சொன்னாரு? பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். Jesus on the cross said, Father, forgive them, for they know not what they do. கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இது மன்னிக்க வேண்டிய கூட்டம். This is the time of meeting where we forgive. கூட்டத்துல தேவ ஆவியானவர் உன்கிட்ட பேசுறாரு, மன்னித்தல். In this 8th meeting, the Spirit of the Lord is speaking to you, forgiveness. மன்னிப்பு கேக்குறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. அந்த கசப்பு, அந்த மன்னிப்பு கேட்க விடாம மன்னிக்க முடியாம இருக்கிற ஆவி ஆணி அடிக்கப்படட்டும். Whether they ask pardon or not, you keep on saying forgive, I will forgive. For with that, let this spirit of forgiveness, which is a bitterness, be nailed on the cross. பாஸ்டரே இப்படி தான் பண்ணிருக்காரு அப்படினு சொல்லி நீ கவுந்து போறதுக்கு இந்த பாயிண்ட நீ காரணமா எடுத்துக்காத. Do not make use of this confession as a point to say that pastor himself has done like this, and let me also continue. நான் இதை யார்ட்டையுமே அறிக்கையிடல, 1-2 இடத்துல சொல்லிருப்பேன். எனக்கு அறிக்கை செஞ்சாலாவது எனக்கு அதுல ஒரு மீட்பு கிடைக்குமான்னு நான் பேசிட்டு இருக்கேன். 1 or 2 places I would have mentioned this, but I confess this openly to have a redemption on my side. ஆம், மன்னிப்பு கேட்க வேண்டியவனும் மன்னிக்க வேண்டியவனும் நானே என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி நெடுமுழங்கால் போடுவோம். All those who say, yes, it is I who should forgive, it is I who should ask for pardon, close your eyes, kneel down. சத்தமிடுங்க. Cry out aloud. சிந்திச்சு பாருங்க. You examine yourself. உங்க சைடுல உள்ள நியாயத்தெல்லாம் கர்த்தர் காண்கிறார். The Lord sees the justice on your side. உன் சைடுல உள்ள நீதி நியாயம் எல்லாம் கர்த்தர் காண்கிறார். God is watching the justice and righteousness on your part. அதுக்கு கர்த்தர் உனக்கு பலன் தருவார். God will reward you. உனக்கு செய்த அநியாயங்கள், all the injustice that is done to you, உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், all the unrighteousness that is given to you, உனக்கு விரோதமாய் செய்த துரோகங்கள், every treachery against you,
எல்லாவற்றையும் மன்னிச்சிரு. Forgive all of them. ஒருவேளை உன் இருதயத்துல நீ செஞ்சிட்ட தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்தா மன்னிப்பு கேட்டுரு. Perhaps in your heart you have a feeling of conviction that you have committed a fault. Ask pardon. இன்னைக்கு ரெண்டு காரியம் செய்ய போறோம். Two things we are going to do today. ஒன்னு மன்னிப்பு கேட்க போகிறோம். One, we are going to ask forgiveness. இரண்டாவது மன்னிக்க போகிறோம். Secondly, we are going to forgive. இந்த ரெண்டுக்கும் பின்னால தான் பிசாசும் வியாதியும் நின்னுக்கிட்டே இருக்கு. The devil and sickness are standing behind both these. நீ இந்த ரெண்டும் செய்யும்போது When you do both these, வியாதியும் போய்டும் பிசாசும் போய்டும். sickness will go away, devil will run away. எத்தனை பேர் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe on the word of God? நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும்போது When you forgive the others, கிறிஸ்து உங்களை மன்னிக்கிறார். Christ forgives you. எப்படி மன்னித்தார்? How did he forgive? கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். Just as Christ forgave you, you ought to forgive the others. பிதா உங்களை மன்னித்தது போல நீங்கள் மன்னிக்க வேண்டும். Just as the Father forgave you, you need to forgive the others. காரணம் சொல்லக்கூடாது. No reasons in this case. நியாய நீதிகரிக்க கூடாது. Do not justify. ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்கிறேன். Lord, I will ask pardon. என்னுடைய பேச்சு சரியில்ல. My speech is not right. என் செயல்கள் சரியில்லை. My actions are not good. சிங்காசனத்துக்கு முன்னால நான் தான் குற்றவாளி. I am the convict before the throne. என்னை மன்னிச்சிரும். Pardon me, O God. ஆண்டவரே இந்த விஷயத்துல என் மேல தப்பு இல்லைன்னு உமக்கு தெரியும். Lord, you know there is no fault on me in this matter. ஆனால் என்னை குற்றவாளியாய் தீர்த்து விட்டார்கள். But they have accounted me an accused. ஆனால் நீர் சிலுவையில மன்னித்தீர். But you forgive on the cross. நானும் இன்னைக்கு இந்த கூட்டத்துல மன்னிக்கிறேன். Today in this meeting I too will forgive. எத்தனை பேருக்கு அப்படி வாயை திறந்து சொல்ல முடியும்? How many of you can open your mouth and openly confess? இன்னைக்கு தான் நீங்க சுவரை உடைக்க போறீங்க. Today you are going to break the wall. பகையாக நிற்கிற நடுச்சுவரை தகர்க்க வேண்டிய ஆள் நீதான். It is you who should break the middle wall of partition. தேவனோடு ஒப்புரவாகுங்கள், மனிதர்களோடு ஒப்புரவாகுங்கள், பரலோகத்தோடு ஒப்புரவாகுங்கள். கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் எல்லாரையும் மன்னியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் மன்னிக்கும் பொழுது சாத்தானுடைய தலையை நசுக்குகிறார். நீங்கள் மன்னிக்கும் பொழுது அவனுடைய வல்லமை அழிக்கப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாய் வைத்திருக்கிறார். மன்னிக்க முடியாத ஒரு இருதயத்தை உனக்குள் வைத்து உன்னோடு போராடி கொண்டிருந்த வல்லமையை கர்த்தர் அழித்து இன்னைக்கு உன் இருதயத்தில் மன்னிக்கும் தன்மையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா. உங்களை எத்தனை பேர் இருதயத்தில் குத்தப்பட்டிருக்கிறீர்கள்? நான் இத்தனை வருஷமாக இந்த காரியங்களை மனசுல வச்சுக்கிட்டே இருந்தது தப்பு தான். எவ்வளவோ சத்தியம் கேட்டும் கூட நான் மன்னிக்காம இருந்தது தவறு. இன்னைக்கு நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அதை மன்னிக்கிறேன். எத்தனை பேர் அப்படி முடிவெடுத்திருக்கீங்க? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். இன்றைக்கு சாத்தானுக்கு ஒரு நியாய தீர்ப்பா இருக்கணும் பிரியமானவர்களே. உன்னுடைய குடும்பத்தோடு போராடின வல்லமைக்கு ஒரு முடிவாக இருக்க வேண்டும். ஓ ஊழியத்துக்கு விரோதமான ஆவி முடிவு